perfect will of God செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் நீங்கள் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அவருடைய உருவத்திலேயும் அவருடைய ஒற்றுமையிலேயும். If you are born again in Christ, yes, every day ஆண்டவருடைய தேவ பரிபூர்ணமான சித்தம் வெளிப்படும். ஆமென், ஹalleluya. every day எப்படி இவங்க சொல்றாங்கன்னா, தைரியமா சொல்றாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டெய்லி ஜெபம் பண்றது எப்படின்னு கேட்டப்ப அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பரலோகத்துல உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எவ்ரிடே நீங்க கேட்கணும்னு சொல்றாரு. அப்பனா ஆண்டவர் சொல்றாரு, முதல் கண்டிஷன், இந்த பரிபூர்ண சித்தத்தை நீ அறிந்து கொள்ளணும்னா முதல் கண்டிஷன், you have to be a new creation. Amen. You have to be a new creation. புதிய படைப்பாக நீ மாறணும். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கு. அந்த சிருஷ்டிப்பு எங்க தெரியுமா மாறுது? உன்னுடைய இருதயம் புதிதாகிறது. ஆண்டவரை நீங்க சந்திக்கணும்னு சொன்னா, இந்த திட்டத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நீ கர்த்தரை சந்திக்கணும். நீ கர்த்தரை எப்படி சந்திப்ப? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் இருதயத்துல தான் தாவீது சொல்றான், அவன் பாவம் பண்ணி விழுந்தப்ப தாவீது என்ன தெரியுமா சொல்றான்? சுத்த இருதயத்தை எனக்குள்ள சிருஷ்டிங்க, நிலவரமான ஆவியை எனக்குள்ள புதுப்பிங்க. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்ல போறான், ஆண்டவரே என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேற அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்களேன், என் சித்தம் அல்ல. பெர்மிசிபிள் வில்க்குள்ள ஆதாமும் ஏவாளும், அதாவது தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்ல விட்டு அவங்க தூர போகும்பொழுது வசனத்தின்படி ஆண்டவர் சொன்னார், நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். ஆமாவா? ஆனா அவங்க சாகலையே. இல்ல, ஆனா செத்து போச்சு. என்ன தெரியுமா? ஒன்னு செத்து போயிருக்கு. என்ன செத்து போச்சு தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தை மாறாது. என்ன செத்து போச்சு? அவருடைய லைக்னஸ், அவருடைய இமேஜ் செத்து போச்சு. அவருடைய அந்த சாயல், அவருடைய ரூபம் அன்றைக்கு செத்து போச்சு அவங்களுக்குள்ள. ஹalleluya. ஆமென். இன்றைக்கு நம்ம மறுபடியும் பிறக்கணும் அப்பா. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது, அப்பா என்ன ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றுங்க அப்பா. அப்பா உம்முடைய சாயலை, உம்முடைய ரூபத்தை, உம்முடைய உருவத்தை, உம்முடைய ஒற்றுமையை எனக்கு தந்து புதிய சிருஷ்டியா என்ன நீங்க கிரியேட் பண்ணுங்கன்னு ஒவ்வொரு நாளும் கேட்டு பாருங்க. ஆண்டவருடைய தேவ திட்டம் உங்கள் மூலமாய் நிறைவேறும். அதான் முதல் ஸ்டெப். ஆமென் சொல்லுங்களா? அப்ப உங்க மனம் புதிதாகும். நிறைய பேர் சொல்றாங்க, 1978ல நம்பிக்கை பெருவிழாவில் அங்கிள் கூப்பிட்டாரு என்ன, அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆனா வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? ரட்சிப்பு என்பது ஒரு நாள் அனுபவம் இல்ல. Work out your salvation. உன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. It is a day to day affair. ஆமென் சொல்லுங்களேன், ஹalleluya. அப்போ இந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் நீ புதிதாக்கப்படணும். உன் மனம் புதிதாகணும். உன் மனம் புதிதாகணும். உனக்கு ஒரு மாற்றம் வரணும். இங்க இருக்கணும். அந்த மாற்றம் தான் முதல் படி. ஆமென் சொல்லுங்களேன். அந்த முதல் ஸ்டெப் டுவர்ட்ஸ் யுவர் God's perfect will. அதுதான் முதல் ஸ்டெப். அந்த ஸ்டெப்புக்குள்ள நீங்க வரும் பொழுது அடுத்த ஸ்டெப்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் அப்படியே இழுத்துட்டு போறாரு. அடுத்த ஸ்டெப் என்ன பாப்பா சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் நம்ம பிறக்கணும். அதான் ஃபர்ஸ்ட். You have to be a new creation in Christ. In Christ. ஆமா. கிரைஸ்ட் அப்படினாலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது. அவரை மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வேற யாருமே இருக்க முடியாது. ஆமா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். He came here just, வசனம் சொல்லுதுல, பிதாவோடு கூட இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தி மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராய் தேவ திட்டம், பரிபூர்ண திட்டம் நிறைவேறுவதற்காகவே ஒப்பு கொடுத்தவர் யாருன்னா ஜீசஸ் தான். அப்ப அந்த ஜீசஸ்குள்ள நீங்க புதுசா ஒவ்வொரு நாளும் பிறந்தீங்கன்னா அந்த ஜீசஸ்குள்ள இருக்கிற தன்மை தான் உங்களுக்கும் வரும். அந்த தன்மை தான் லைக்னஸ். அதான் அந்த சிருஷ்டிப்பு. ஆதாமுக்கு கொடுத்த அந்த சிருஷ்டிப்புக்குள்ள நம்மள முதல் ஸ்டெப்ல அப்படியே மாற்றுவார். இப்போ உங்க சரீரத்துக்குள்ள அவர் ஆளுகை செய்கிறவராக உள்ள வந்துருவார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த லைக்னஸ் நம்ம சரீரத்துக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அவரை போலவே நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. ஆமென். அவரை போலவே மாற ஆரம்பிச்ச உடனே அவர் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம், தேவ திட்டம் எங்க நிறைவேறுச்சுன்னா அந்த கெத்செமனே தோட்டத்துல. ஹalleluya. ஹalleluya. கெத்செமனே தோட்டத்துல இன்னைக்கு நீங்க எப்ப சாக போறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? Any idea? The only person in this world who came to die is Jesus. சாவதற்காகவே ஆமா முன்குறிக்கப்பட்டு பிறந்தவர் இயேசு மாத்திரம்தான். He was the only one who knows நாளைக்கு அவர் சாக போறாரு. ஆமா. எப்படி இருக்கும்ல? இன்னைக்குலாம் நம்மளுடைய டெத் டே எப்போன்னு தெரியாததுனால தான் ஜாலியா சுத்தின்னு இருக்கிறோம்.
அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாததுனால தான் இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், ஏதோ வரோம் போறோம், ஹாப்பியா இருக்கிறோம். தெரிஞ்சு போச்சுன்னா நல்லாவா இருப்பீங்க? அப்படி அடுத்த நாள் அவர் மரிக்க போகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மனுஷன் he was 100% man and 100% God இல்லையா? அந்த 100% அந்த மனுஷ தன்மையில he started to really வியாகுலப்பட தொடங்கினார் என்று வசனம் இருக்கிறது. அப்படியே his heart was அப்படியே புழியப்பட்ட அவ்வளோ வேதனை உடையுது. அந்த உடையிற யோசிச்சு ஆமென். அந்த நேரத்துல ஒரே ஒரு முறை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்க ஆகிலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம். ஆமென். he was a man அப்படியே 100% தேவ சித்தத்திற்கென்று ஒப்பு கொடுத்தவர். எப்படி தெரியுமா? தன்னையே ஒடுக்கி, தன்னையே தாழ்த்தி, தன்னுடைய சரீரத்துல ஏற்பட போகிற எல்லா உபாதைகளை பார்க்கிலும் தேவ திட்டம் எனக்குள்ள நிறைவேறணும். இன்னைக்கு ஸ்டெப் நம்பர் 2, எப்படி ஜீசஸ் தன்னுடைய சரீரத்தை பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ, just for the sake of God's perfect will to happen. இன்றைக்கு நம்மளும் நம்மளுடைய சரீரங்களை பலியா நம்ம கொடுக்க போறோம். ஆமென். அது சாதாரண பலியாக இல்ல. முதல் வசனத்தை வாசிக்க போறோம். 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக கொடுத்த அந்த நாள் வரைக்கும் பலி என்பது மரணத்திலே முடியும். அவர் சிலுவையில கொடுத்த அந்த நாள் வரைக்கும் ஒரு பலின்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லா பலிகளும் எப்படி தெரியுமா? அந்த பலி மரித்து போகணும், அது ரத்தம் சிந்தணும். ஆனா இந்த இடத்துல சொல்லப்படுகிற பலி என்ன தெரியுமா? ஜீவ பலி. A sacrifice which lives. A sacrifice which lives. A sacrifice which lives. சொல்லுங்க, ஜீவபலி. 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 நுகர்ந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளுகிற பலி, ஆண்டவர் பிரியம் கொள்ளுகிற பலி, அது வாழ்கிற பலி. அது வரைக்கும் மரித்து போகிற பலி. இயேசு தன்னை மரித்து ஒப்பு கொடுத்து பலியாக மாறினார். அவர் அந்த பலியாக மாறினதுனால தான் இந்த கிரியேஷனுக்குள்ள நம்ம போக போறோம். த்ரூ கிரைஸ்ட் தான் அந்த பலியாக நீ அர்ப்பணிக்கணும்ன்றதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த பலி எது தெரியுமா? மரித்துகிறது இல்ல, மரிக்கிறது இல்ல, இது வாழ்கிற பலி. சொல்லுங்க, இது வாழ்கிற பலி. இப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன தருகிற ஆண்டவரே, ஜீவ பலியா, ஜீவ பலியாய், ஜீவ பலியாய் என்னை தருகிறேன். சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி. லேபாகா தூராதா ஷேகா தூராபா தரபா, இந்த அவயங்களை ஜீவ பலியாக, as living sacrifice. Somebody say as living sacrifice. Living sacrifice. As living sacrifice. Amen. சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இன்னைக்கு உங்க அவயவங்களை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்குறீங்கன்னா, உங்க பார்வைக்கு எது இச்சிக்கிறதோ அதற்கு நோ சொன்னீங்கன்னா, you are giving your eyes as living sacrifice. Your eyes as living sacrifice. Yes. லஞ்சம் வாங்குறதுக்கு கை நீட்டறதுக்கு ரெடியா இருக்கீங்க, but if you withheld your hand, நீங்க உங்க ஹேண்டை எடுத்துக்கிட்டு நான் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன், நீங்க withdraw பண்ணீங்கன்னா, you are பண்ணி நீங்க முடிவெடுத்து வேண்டாம் நீங்க நிறுத்துனீங்கன்னு சொன்னீங்கன்னா, you are giving your hands as a living sacrifice. Yes. ஒவ்வொரு அவயவம், God எப்படி, ஜீசஸ் எப்படி ஒவ்வொரு அவயவத்தையும் பிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமா, தலையை ஒப்பு கொடுத்தார், முள்முடி வைக்கிறதுக்கு, கைகளையும் கால்களையும் ஒப்பு கொடுத்தாரு, ஆணைகள் கடாவப்படுவதற்காக, விலாவை ஒப்பு கொடுத்தார், ஈட்டியால அடிப்பதற்காக. he gave up each and every part of his body to be sacrificed. இன்னைக்கு நீங்க தேவ திட்டம் நிறைவேறணும், என்னுடைய சுயம் வெளிப்படக்கூடாது, நான் ஆசைப்படுறேங்கிறதுக்காக தப்பான விஷயத்துக்கு பின்னாடி நான் போக கூடாதுன்னு உங்களுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் if you can sacrifice it for God. Yes. Amen. Yes. Hallelujah. Then you are fulfilling God's perfect plan in us. அடுத்த படிக்கு நீங்க ஏறீங்க, அந்த அவர் திட்டத்தை நோக்கி இரண்டாவது கால் எடுத்து வைக்கிறீங்க. கரங்களை எல்லாரும் உயர்த்தி என்னை தருகிறேன்னு சொல்லலாமா? என்னை தருகிறேன். தாவீதை ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்போது அவன் இளைஞன், அவனுக்கு யுத்தத்திலே பழக்கம் இல்லை. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? யுத்தத்திற்கு அவனை பழக்குவிக்கிற தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சிற்பியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம், எப்படிங்க இவ்வளவு அழகான ஒரு சிற்பத்தை நீங்க செதுக்கி அழகா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, இது ஒரு சாதாரண கல்லுப்பான்னு சொன்னாரா. என்னமா அது? சாதாரண ஒரு கல்லு தான், ஆனா அந்த கல்லுக்குள்ளதான் இந்த அழகான சிற்பம் மறைந்து இருக்கிறது. எதெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் ஹார்டா இருக்குதோ, அந்த சர்ஃபேஸ கொஞ்சம் கொஞ்சமா நான் செதுக்க அதுக்குள்ள இருக்கிற அந்த அழகான அந்த சிற்பம் வெளியாக
உண்டாகுகிறது. இப்படிதாங்க ஆண்டுடைய பரிபூர்ண சித்தத்துக்குள்ள if you are a new creation, if you surrender your bodies to himself, அவருக்கு கர்த்தருக்கு நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உன்னுடைய தேவையில்லாத உன்னுடைய அவயங்கள் செய்கிறதான எல்லா காரியங்களும் கர்த்தர் செதுக்குவார். எப்படி செதுக்குவார் தெரியுமா? இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இந்த வார்த்தை உன்னுடைய பட்டயம் உன்னுடைய அவயங்கள்ல தேவையில்லாத வெட்டும். பைபிள் எடுத்து சொல்லுங்க வெட்டும். பைபிளை கையில எடுத்து சொல்லுங்க வெட்டும். ஆமென். இந்த பக்கத்துல வெட்டும். ஆமென். அது சம்மட்டி போல நொறுக்கும். ஆமென். ஆமா, வார்த்தை நம்மளை உருவாக்குகிறது. ஆமென் சொல்லுங்களேன். வேதமே சத்தியம், இந்த சத்தியம் நம்மை உருவாக்கும். ஆமென். ஹalleluya. இது வெட்ட ஆரம்பிக்கும். எப்ப தெரியுமா வெட்ட ஆரம்பிக்கும்? if you become a new creation. சொல்லுங்க new creation. New creation. சத்தமா சொல்லுங்க new creation. New creation. கை எப்படி வெச்சு சொல்லுங்க new creation. New creation. New creation வந்து உங்க அவயங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கும்போது ஒவ்வொரு அவயத்திலையும் அப்படியே எடுத்து போடுவார். நாங்க எந்த தீர்மானத்தையும் எங்க வாழ்க்கையில இப்படி வாழணும் அப்படி வாழணும் நாங்க ரெண்டு பேரும் தீர்மானிக்கவே இல்லை. ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு ஒண்ணா அப்படியே ஒரு காய்க்கிற மரத்துல உழுக்குனா அப்படியே காய்கள் எப்படி கொட்டுமோ எங்க லைஃப்ல தேவையில்லாத எல்லாத்தையும் ஆண்டவர் வெட்ட ஆரம்பிச்சார். இந்த வசனத்தின் மூலமாக வெட்ட ஆரம்பிச்சார். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. ரெண்டாவது ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கரம் கொடுத்து அப்படியே இழுத்துட்டு அடுத்த படிக்கு வருது. அடுத்த படி என்ன படிமா? அது தேவ திட்டத்துக்கு நேரான மூன்றாவது படி. சொல்லுங்க, டைம் இல்ல. தேவனுடைய திட்டத்திற்கென்று உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்க யாரா மாறுவீங்க தெரியுமா? கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவங்களாய் நீங்க மாறுவீங்க. Yes, you become God's, அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக நீங்க மாறுறீங்க. ஆமென் சொல்லுங்க. You become parts of the body of Christ. கிறிஸ்து சபையின் தலைவராக இருக்கிற நாம் அவரின் அவயங்களாக மாறுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆமென். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். We become part of the body of Christ. அப்படின்னா எங்க ஐயா வந்தோன்னு சொன்னார், ஒவ்வொருத்தரும் யூனிக்கான பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்காரு. உன்னை யூனிக்கான பர்பஸ்க்காக வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சில பேர் இந்த சபையில ஜெபிக்கிறவங்களா வச்சிருக்கிறாரு, ஒரு சில பேரை ஊழியக்காரங்களா வச்சிருக்கிறாரு, ஒரு சில பேர்ல சமுதாயத்துல நல்ல பணிகளை செய்கிறவர்களாக வைத்திருக்கிறார். நீங்க எல்லாரும் யூனிக்கான பர்பஸோட கூட இந்த உலகத்துல வந்திருக்கிறீங்க. பட் யூ ஆர் கனெக்டட் டு பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கு. நீங்க எதுவா இருக்கிறீங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்ணா இருப்பதற்காக தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா மூக்கா இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஆமா, அங்க மூக்கு நுழைச்சிங்கன்னா மூக்கு உடையும். கண்ணா இருக்கணும்னா நீங்க பார்வையா இருக்கணும். காலா இருக்கணும்னா கால் வந்து போய் எதையும் செய்ய முடியாது, ஆனா தாங்கி நிற்கும். இந்த சபையில பல தூண்கள் உண்டு. ஆமா, அவர்கள் யுவர் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல இந்த சபையில நீ காலா இருக்கிற அநேக பெண்கள் எப்படி தெரியுமா இருக்கிறாங்க? ஆண்டவர் சொன்னாரு நரம்புகளாக இருக்கிறாங்களாம். யார் தெரியுமா? யாகில் ஜெப கொடுகை. அவங்க எப்படி இருக்கிறாங்களா? நரம்புகளாக இருக்கிறாங்களா. ரத்தத்தை எடுத்து எல்லா அவயங்களுக்கும் எடுத்து செல்லுகிறவர்களாக வெயின்ஸா இருக்கிறவங்க இந்த சபையில பெண்கள் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னு சொன்னாலே அது தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. Amen. If you become part of the body of Christ, yes, நீங்க தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சாச்சு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை எந்த அவயமா வச்சிருக்கிறாரோ identify your part and live your part. Yes. Amen. ஹாய், என்னோட பேர் அனு. நான் இங்க 1 இயரா ஆரி டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இங்க 3 பேட்ச் முடிச்சிருக்காங்க. ஒரு பேட்ச்ல 80 மெம்பர்ஸ் வருவாங்க. மொத்தம் இது வரைக்கும் ஒரு 250 மெம்பர்ஸ் இங்க இருந்து முடிச்சு போயிருக்காங்க, ஆரி முடிச்சு போயிருக்காங்க. அத்தனை பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இங்க இருக்கிறதுக்கு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நான், அண்ணாவையும் அக்காவையும். அது மட்டும் இல்ல, இங்க வரவங்க எவ்வளவு பிளஸ்டா போறாங்கிறதும் நாங்க பாக்குறோம். அவங்களோட கான்பிடன்ஸ் லெவல் எவ்வளவு இங்க ஹையா இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க பாக்குறோம். நம்ம ஒண்ணும் இல்ல அப்படின்னு வீட்டுல இருக்கிறவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத நாங்க இங்க இருந்து வெளியெடுத்து கொடுத்துறத ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றோம்.